ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 2 கப். இது நான் ஏற்கனவே குக் பண்ணி இப்போ ஆற வச்சுருக்கேன். 2 முட்டை, குடமிளகா, வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், துருவின கேரட், பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் துருவி வச்சுருக்கேன். இது ஸ்ப்ரிங் ஆனியன். சோயா சாஸ் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒரு டீஸ்பூன். இப்போ நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உடச்சி வச்ச முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி அது உதிரி உதிரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கணுன்னாலே உதிரி உதிரியாக ஆகிடும். அதுவே இப்போ இதெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், கேரட், குடமிளகாய், பச்சை மிளகா, முட்டைக்கோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் காரத்துக்கு, தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருக்க ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆற வச்ச ரைஸ் தான் நல்லாயிருக்கும். சூடாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.